இன்னைக்கு சிவகுமார் முருகேசனோட இயக்கத்தில் தாய்க்கிழவி வந்து பயங்கரமாக ரிலீஸ் ஆயிருக்கு. மக்கள் வந்து ஏற்கனவே பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு எஸ்கே வேற வந்திருக்காரு. எஸ்கேயும் பார்த்து மக்கள் வந்து பிரமிச்சு போயிருக்காங்க. இன்னைக்கு நிறைய தாய்க்கிழவிகள் இருக்கு. ஆனால் வந்து எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு கேமரா மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு அந்த கேமரா வெளியே தெரிஞ்சிருக்கு. இந்த தாய்க்கிழவி மூலமா தாய்க்கிழவி உள்ளவங்க எல்லாருமே வந்து கொண்டாடுங்க தாய்க்கிழவி. ஏற்கனவே வந்து ராதிகா மேடம் வந்து ஜீன்ஸில் சும்மா கலக்கலக்குன்னு கலக்கியிருப்பாங்க. இந்த தாய்க்கிழவியில் பிரமிக்க வச்சுட்டாங்க. படம் சூப்பராக ஓட போகுது. வெற்றி நிச்சயம். வலுவான படம். சூப்பர் ஹிட் பம்பர் ஹிட் பிளாக் பஸ்டர். சூப்பரா இருந்துச்சுங்க படம். சிவகார்த்தியின் போட்டோ எடுக்க மாட்டேன்றாங்க. அதான் கொஞ்சம் வேதனையா இருக்கு. அந்த வேதனை நாங்க போறோம். சரி, படம் எப்படி சொல்லுங்க. நல்லா இருந்துச்சுங்க. அந்த மாதிரி தாய் கிழவி உங்க ஃபேமிலில இருக்காங்களா? எங்க வீட்ல நிறைய கிழவிகள் இருக்கா. சாக மாட்டேங்குது. ஐயப்பா, எப்படி இருக்கு படம்? நல்ல என்டர்டெய்னர் மூவி. நல்ல மூவியா இருக்கா? எமோஷனல். அந்த மாதிரி ஒரு வயசானவங்க வீட்ல இருக்காங்க. எல்லா வீட்லயும் இருக்காங்க. அது நல்லதா கெட்டதா? ஏன்னா சில வீட்ல இம்சை பண்ணுவாங்க. நல்லது. இதுல எப்படி காமிச்சாங்க? இம்சை மாதிரி காமிச்சிருக்காங்களா இல்ல வந்து நல்லது மாதிரி காமிச்சிருக்காங்களா? தாய் கிழவி இம்சை மாதிரி காமிச்சு கடைசில நல்லதா முடிச்சிட்டாங்க. நல்லா இருந்துச்சு படம். என் பையன் எதை சொல்லணும், பெண்கள் எப்படி இருக்கணும் ஒரு வீட்டில் அப்படின்றதுக்கு நல்ல ஒரு உதாரணம். எனக்கு ராதிகா மேடம் ரொம்ப பிடிக்கும். சிவகார்த்திகேயன் அதை விட பிடிக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டு. ஓகே, அந்த மாதிரி இப்போ வேற யாரும் இருக்காங்க உங்க வீட்டில்? அந்த தொண்டட்டி போட்டவங்க உங்க தெருவில் யாரும் இல்லை? யாரும் பார்க்கலையா? எங்க வீட்டில் இருக்காங்க. எங்க வீட்டு பக்கத்தில் இருக்காங்க. எங்க பாட்டி போட்டிருக்காங்க. ஓகே, எங்க அம்மாயி போட்டிருந்தாங்க. சரி, எப்போதைக்கு இல்லை. ஓகே, நல்லா பண்ணிருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தால் நல்லது தானே. ஆமா, நல்லது. தூங்கானவரத்தில் எங்கள் சார் நடிச்சிருந்தாரு. நான் ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன். சினிமா கலை என்பது என்னோட உயிர். ராதிகா மேடம் 100 வயசு வரை இருக்கணும். சிவராஸ்திரியார் எங்கள் தம்பி மாதிரி நல்லா நடிச்சிருக்காரு. இது படத்துக்கு வந்து இது பண்ணி நம்மளெல்லாம் சந்தோஷம் பண்ணிட்டு போயிருக்காரு. நல்லா சந்தோஷம். அவங்க மட்டும் ராதிகா மேடம் மட்டும் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே பழக்கம். இன்னைக்கு தான் முதல்ல நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம். படம் செமையா இருக்கு. நாங்க கை தட்டி ரசிச்சு சந்தோஷமா பார்த்த படம். அதே மாதிரி சூப்பரா போட்டு இத்தனைக்கு இவங்க பாட்டி வேற இருக்காங்க. இந்த அந்த வயசுல 7 பேர்த்தையும் பார்த்துட்டு இப்ப வரைக்கும் இருக்காங்க. நம்ம எல்லாம் பேசி போய் இன்னும் சாகாம இருக்காங்க. ஆனா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது தெரியுது. பாவாடை தாவணையில இருந்து நான் பாக்குறோம். நல்லா சூப்பரா நடிப்பாங்க. அடுத்த படம் சூப்பரா இருக்கு. படம் நல்லா காமெடியா சென்டிமெண்டா? காமெடியில இருந்து சென்டிமெண்ட்ல இருந்து சூப்பர் படம். செமையா நடிச்சிருக்காங்க. அதான் எனக்கு எள்ளு பேட்டியெல்லாம் பார்த்துட்டு இன்னும் ஏன் உயிரோட இருக்காங்க நம்மளாம் வார்த்தையில சொல்லிடும். ஆனா இந்த படத்துல அந்த காட்டும் போது ஒரு உயிர் போகும்போது நம்ம இருந்தோம்னா அந்த உயிரோட அருமை தெரியும். பலம் அவங்க ஆக்டிங்ல பெண்ணிட்டம். அப்புறம் கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்கள ஒரு மனநிலை எப்படி இருக்கும் அதெல்லாம் காட்டியிருக்காங்க. இந்த படம் எல்லாருமே இணைக்கிற ஒரு படமா இருக்கு. அதாவது இந்த வயசானவங்களாம் பார்க்க முடியாது. நான் ஆஸ்பத்திரியில போட்டு அதாவது சின்ன வயசுல இருந்து ஆஸ்பத்திரியில போட்டு இதுக்கு மேல இதுக்கு பார்த்துக்கிட்டு அது மூத்திர இதெல்லாம் அல்லணுமா அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அவங்க நினைக்கிற அந்த குழந்தைகளுக்கு எல்லாமே அவங்க வளர்த்துக்க அப்பாவுக்கு அவங்களுக்கான படம் இது. அப்படி நினைக்கிறவங்களே இதான் படமா இருக்கு. நீங்க என்னை பார்த்தீங்கன்னா, நீங்க என்னை எடுத்து பார்த்தீங்கன்னா, சிகிச்சை பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செய்வோம் அப்படின்றது. கண்ணீர் வந்துருச்சு அந்த இடத்துல. ஏன்னா நான் நல்ல அந்த இடத்துல நான் கொடுத்து வச்சேன். எங்க அப்பா சாகும்போது நான் பக்கத்துல தான் இருந்தேன். எங்க அப்பா போகும்போது நான் பக்கத்துல இருந்தேன். அந்த விஷயத்துல அந்த தான் நம்ம கூட இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம எங்க சொத்து சேர்த்து வைக்க அதுக்காண்டி உட்காந்துக்க கூடாது. அவங்க நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்க போறோம், அவ்வளவு தானே. அந்த மாதிரி. ஆனா இந்த படம் சொல்ற கருத்தெல்லாம் பார்த்தா எங்க அம்மா கூட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மா கூட இந்த படம் ஏன்னா எங்க வீட்டோட தாய்க்கிழவி எங்க அம்மா. அது ஆதி பெண் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு நிறைய பெரியார் கொள்கைகள் இருக்கு. அதெல்லாம் எடுத்து சொல்லுது படத்துல. அதெல்லாம் சில பேர் எழுத்தா படிச்சிருப்பாங்க. இந்த படத்துல அதை ஒரு ஃபார்மா பண்ணி நல்ல ஒரு அமைப்பா சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் எல்லாரும் அடிச்சு நான் காமெடியா தான் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். படம் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா நானே அழுதுட்டேன். அந்த கிளைமேக்ஸ்ல அழுதுட்டேன். ஏன்னா அவங்க உயிர் போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஒவ்வொருத்தனுக்கு அருமை புரியுது. அப்படின்னா எப்படி வளர்த்துக்கணும், நம்ம ஆதியில இருந்து காத்தவங்களை நமக்காண்டி ஏதாச்சும் வச்சிருக்காம இருப்பாங்களா, அதுக்காண்டி பார்க்க கூடாது. அவங்க உயிர் நமக்கு கடைசி வரைக்கும் கூட இருக்கணும். அவங்க நல்லா இருந்தால் நம்மளை எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதான் பெரியவங்களை மதிக்கணும்.
அதான் அந்த டைரக்டரே சொல்லியிருந்தாரு இதை சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் இந்த சூப்பர் ஸ்டாரை எடுத்துட்டுனா அது வேற மேல் ஆண்களை பற்றி பேசுகிறேன், இது பெண்களை பற்றி பேசுகிறது இன்றைய தேவைக்கு நல்லா இருக்கு. இப்போ நிறைய பேர் நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது 15 பவுன் போடுங்க 20 பவுன் போடுங்க அப்படின்னு, அதெல்லாம் கடைசி வச்சு யார் காப்பாற்ற போகிறோம்? இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா இப்போ இன்னைக்கு சேர்த்து வைக்கலன்னா நாளைக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நம்மளுக்கு சேர்த்து வைக்க பணம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதனால் சேர்த்து வைங்க, சேர்த்து வச்சது உங்கள் செலவுக்கு, அப்போ தான் உங்களை மதிப்பாங்க குழந்தைங்க அப்படின்ற மாதிரி படத்தில் ஆரம்பிச்சு ஒரு நல்ல கருத்து. இது எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்கணும். அதுபோல் பெரியாரின் கொள்கையை எடுத்து சொல்கிறாங்க. ராதிகா மேம் எம்ஆர் ராதாவே மிஞ்சிட்டாங்க இந்த படத்தில் நடிக்கல. நான் ஜீன்ஸ் படத்தில் அந்த தாலியை காத்துட்டு போறீங்களா தாலி ஏற்றுக்கிறேன் அந்த மாதிரி பார்த்தேன். ஆனால் எமோஷனல் லைன்லேருந்து எல்லாத்துலேயுமே அவங்க அமைதியாகவே படுத்த படிக்கையிலே நடிச்சிருக்காங்கன்னு தான் பாருங்க. அந்த அளவுக்கு நல்லா அமைப்பாக நடிச்சிருக்காங்க. அவங்க பாராட்டி எம்ஆர் ராதா சும்மா வர சொல்ல முடியும். அவர் ரத்த கண்ணீர்லேருந்து அவங்க ரத்தத்தில் நடிப்பு ஊறி இருக்கு. அதனால் மிரட்டிட்டாப்ல இதில் ராதிகா மேடமை தவிர வேற யார் நடித்தாலும் இந்த படம் ஈடாகும். நீலாம்பரியில் எப்படி நம்ம படையப்பா நீலாம்பரி நடித்தா தான் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி தாய்களுக்குன்னா ராதிகா மேடம் என்ன இத்தனைக்கு நான் எத்தனை கிளம்புறேன் நான் சொல்கிற அளவுக்குன்னா அப்போ அவங்க நடிப்பு எவ்வளோ பேசப்படும் அப்படின்னு பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரும் தாய்களை போய் தேட்டரில் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது பெற்றவங்களை பார்த்துக்கோங்க கடைசி காலத்தில். அதான் அதனால ஆஸ்பத்திரியில் போட்டு அவங்க போகக்கூடாது. இதெல்லாம் நாங்கள் லைவாக பார்த்தவங்க அந்த தாய்க்கிழவி இருக்காங்களே, அந்த தாய்க்கிழவோட பவுன் தாயோட பேரைங்க தான் நாங்கள் உண்மையான பேரைங்க நாங்கள் உண்மையான அப்பா தான் இருக்காங்க பாருங்க. இதான் என் ஃபேமிலி. உங்க ஃபேமிலி பேச அந்த சிவா டைரக்டர் இருக்காருல அவர் ஃபேமிலி ஒன்னா பவுன் தாய் ஒரிஜினல் பவுன் தாய் இதான் எங்களோட ஃபேமிலி. எங்களோட கதை அந்த பேரைங்க நான் எடுத்து எல்லாமே அந்த கேரக்டர் எல்லாம் தாய்க்கிழவி எங்கள் அப்பா தான் என் பார்த்தா தான் தாய்க்கிழவி. சரி 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 சரி. எல்லாரும் மொத்தம் அண்ணன் தம்பி 7 பேர். இதில் காமிச்சது 3 பேர் கேரக்டர் காமிச்சேன். மதுரை நம்ம டைரக்டர் நம்ம அண்ணன் அவங்க எல்லாத்தையும் நம்ம போடுறோம். நம்ம இங்க போந்துருக்கோம். வேணாம்டா அது கொஞ்சம் ஒரு இஷ்யூ ஆகும், அதனால தான் நாங்கள் காமிக்கல. இந்த வாழைக்கு அப்போக்கா மொத்தம் அண்ணன் தம்பி 7 பேர். ஆனால் என்ன ஒரிஜினல் பவுன் தாய் 20 வரைக்கும் நான் சேர்த்துருக்கு, எல்லாமே சேர்த்துருக்கு. உண்மையை காமிச்சிருக்காரு சிவானே. ஆனால் எங்களுக்கு அழிவு வந்துருச்சு. ஆனால் ஒன்று ஹாஸ்பிட்டல் மட்டும் இன்ன வரைக்கும் அது போனது கிடையாது. இன்னைக்கு கொஞ்சம் அது ஃபீவர், அதனால படத்துக்கு வரல. இன்னும் வட்டிக்கு விட்டுட்டு தான் இருக்கு. இன்னும் இருக்காங்க. தாத்தா மட்டும்தான் இறந்துட்டாரு. சொன்னார்ல 4 வருஷத்துக்கு சண்டை. அந்த தாத்தா இறந்தப்போ நாங்கள் பூரா 2 பேர் போட்டோ வச்சு இது இதான் ஃபேமிலி ஃபோட்டோ. ஃபேமிலி ஃபோட்டோ பார்த்துக்கோங்க. இதான் ஃபேமிலி ஃபோட்டோ. ஆனால் அண்ணன் தம்பி மொத்தம் 7 பேர், ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை 8 பேர். சரி ஓகே. ஆனால் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை விட இன்னொன்று கேட்டிங்கன்னா ஏற்பாடுகள் பயங்கரமாக இருக்குது. படத்தோட மதுரை மாவட்ட ரசிகர் மன்றத்துக்காரங்க ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அன்னைய சிவகார்த்திகேயன் வந்திருந்தார், அதுவும் மிக சிறப்பாக இருக்குது. முதல் ஷோ முதல்ல வந்து எல்லாத்துக்கும் மதுரைக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. நல்ல சென்டிமெண்ட்டான கதை சரிங்களா, மதுரை ஸ்டைல்லே இருக்குது. பாசை முழுக்க மதுரை ஸ்டைலு. பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் எப்படி இருக்குன்றது நல்லா பண்ணிக்காங்க. சிறப்பு படம். எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து படத்தை பார்க்கணும். வாழ்த்துக்கள். கண்டினியூ பண்ணு.